வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. எல்லாம் வல்ல அருட்பேராற்றலையும் அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளையும் ஒரு சேர நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கிக் கொள்வோம். ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களே நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து இன்றைய தெய்வீக நிகழ்வுகள் அனைத்தையும் மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுப்பாராங்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நண்பர்களே, மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நாம மிக ஒரு ஆழமான ஒரு தத்துவத்தை சிந்திக்க துவங்க இருக்கின்றோம். அதாவது ஒட்டுமொத்த ஞானத்தையும் ஒரு சிந்தனைக்குள்ள கொண்டு வர முடியுமா, ஒரு தத்துவத்துக்குள்ள கொண்டு வர முடியுமானா கொண்டு வர முடியும். அது நாம் இன்னைக்கு பேசக்கூடிய அந்த தத்துவம் தான். இதற்கு பேர் வாழ்க்கை தத்துவம் என்று பெயர். இந்த ஒரு தத்துவத்தை நாம் சரியாக புரிந்து கொண்டோமானால், தெளிவு பெற்றுட்டோம் அப்படின்னா வேற எந்த தத்துவமும் உங்களுக்கு தேவையில்லை. இந்த ஒற்றை தத்துவமே போதுமானது. எதற்கு? நம் வாழ்க்கை முழுமைக்கும். வாழ்வினுடைய தொடக்கமாகிய இறை என்று சொல்லக்கூடிய உணவு, இறை தேடுதலுக்காகத்தான் இந்த வாழ்க்கை தொடங்குது இல்லையா? வாழ்க்கையினுடைய முடிவு அதே இறைதான். ரா மட்டும் மாறும். இறை முதல் இறை வரை அப்படி வச்சுக்கலாம். சா உணவு அடிப்படை தேவையில முதல் தேவையா இருக்கிற அந்த உணவு முதல் கொண்டு நம்முடைய அல்டிமேட் டைம் உச்சகட்ட தேவையான இறை உணர்வு வரைக்கும் அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு தத்துவம் அது வாழ்க்கை தத்துவம். வாழ்க்கைனா நம்ம எல்லாருக்குமே தெரியும். பிறப்பிலிருந்து இறப்பு வரை மனிதனுடைய நிலைப்பாடை வாழ்க்கை என்று சொல்கிறோம். இந்த வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்னா உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். எல்லாம் வல்ல இறைவன் தன்னை உணர்வதற்காக எடுத்த பிறப்பு இது இல்லையா? எல்லாம் வல்ல இறையாற்றல் தன்னை உணர்வதற்காக எடுத்த பிறப்பு இது. அது இறைநிலையிலிருந்து ஒவ்வொரு படியா உயர்ந்துதான் வந்திருக்குது. நிறைவாக மனிதனிடம் வந்து நின்று இருக்கிறது. மனிதன் உயர்ந்தானால் மீண்டும் இறைவனாக்கி விடுவான். இவ்வளவுதான். மனிதன் உயரணும். வாழ்வு என்றாலே உயர்வு என்றுதான் பொருள். நிறைய பேருக்கு இது தெரியாது. பொதுவா வாழ்வு அப்படின்னா என்ன அப்படின்னா வாழ்றது அப்படின்னு சொல்றோம். உயிரோடு இருக்கிறது அப்படின்னு சொல்றோம். அது வல்ல. உயிரோடு இருப்பதற்கு வாழ்வது என்று பெயர் அல்ல, அது பிழைத்தல் என்று பெயர். மற்ற உயிர்கள் எல்லாம் பொழைச்சு கிடக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா? நாம பிழைக்கிறதுக்கு வரல, நம்ம வாழ்றதுக்கு வந்திருக்கிறோம். இப்ப வாழ்தல் என்றால் என்ன அப்படின்னா, வாழ்தல் என்றால் உயர்தல். எழுதி வைத்துக் கொள்ளுங்க. நம்ம வாழ்றோம் அப்படின்னா நாளுக்கு நாள் ஒரு இமி அளவாவது நம்ம உயரணும். ஆரோக்கியத்திலே, அமைதியிலே, அறிவிலே, ஆனந்தத்திலே உயர்ந்தோம் என்றால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம். இல்லைன்னா நம்ம தாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம். வாழ்வுக்கு எதிர்பரம் தாழ்வு. ஒன்றுக்கு மீனிங் தெரியலைன்னா அதுக்கு எதிர்ப்பதத்தை தெரிஞ்சுக்கிட்டா மீனிங் பிடிச்சுக்கலாம். சரிங்களா? இப்ப பெருமை அப்படின்னா என்ன தெரியல சார் அப்படின்னா அதுக்கு எதிர்ப்பதம் என்ன? சிறுமை. அப்ப சிறுமை புரிஞ்சிருச்சுன்னா பெருமை புரிஞ்சிடும். அது மாதிரி
இதைய மகாகவி பாரதியார் பயன்படுத்துறாரு. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, நம்மில் ஒற்றுமை நீங்கிடில் அனைவருக்கும் தாழ்வு. இப்போ ஒன்றுபட்டால் என்ன உண்டு? வாழ்வு உண்டு. நம்ம கிட்ட ஒற்றுமை நீங்கிருச்சுன்னா அனைவருக்கும் தாழ்வு. அப்ப தாழ்வுக்கு எதிர்ப்பதம் என்ன? வாழ்வு. இப்ப வாழ்வுனா என்ன? உயர்வது. அப்ப நம்முடைய வாழ்க்கை உயர்ந்த நோக்கத்திற்காக நம்ம வந்திருக்கிறோம். அந்த உயர்ந்த நோக்கத்தை நாம அடையணும் இல்லையா? அந்த உயர்ந்த நோக்கத்தை நாம் அடைவதற்கு அதில் இருக்கிற உண்மை புரியணும் இல்லையா? நம்ம வாழ்க்கையில் இருக்கிற உண்மை என்ன? உண்மை தெரிஞ்சாதானே அது சரியா இருக்கும். அப்ப என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற உண்மை என்ன? அந்த உண்மைக்கு பேரு தான் தத்துவம் என்று பேர். வேற ஒண்ணும் இல்லை. உங்க வாழ்க்கையில் இருக்கிற உண்மை என்ன? மொத்த சாராம்சம் என்ன அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய தத்துவம் இந்த தத்துவம். இது ஒரு மிகப்பெரிய தத்துவம். நம்ம எந்த அளவுக்கு இதைய ஆழமா சிந்திக்க முடியுமோ அந்த அளவுக்கு இந்த பேட்ச்ல சிந்திக்க போறோம். இதுக்கு 1 மாசம் ஆனாலும் ஆகலாம், ஏன் 1.5 மாசம் ஆனா கூட ஆகலாம், தப்பில்லை. நாம ஒரு கிளாரிட்டிக்கு வரணும். இதுல சரிங்களா? ஒரு மிகச்சிறந்த ஒரு தெளிவு நிலைக்கு வந்துடணும். உணவு முதல் கொண்டு இறைவன் வரைக்கும் இருக்கிற அத்தனையும் நம்ம அதில் இருக்கிற உண்மையை மிக தெளிவாக புரிந்து அதை கடைபிடிக்க இருக்கிறோம். தத்துவம் எதற்காக அப்படின்னா நாம வாழ்வதற்கு. இந்த உண்மையை புரிந்து கொண்டு அதன்படி நின்று வாழ்வோமே ஆனால் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும்? உயர்ந்து கொண்டே இருக்கும். எல்லா விதத்திலையும் நம்ம உயர்வோம் இல்லையா? சரி, அப்ப எல்லா விதத்திலையும் உயரும் போது கடைசி என்ன? இறை உணர்வு தான், முழுமை பேரு தான், முக்தி தான். சரி, அதற்கு நம்ம எங்கெங்க என்னென்ன தப்பு பண்ணிட்டு இருக்கோம், எதையெல்லாம் நம்ம சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிறத மகரிஷி அவங்க இந்த வாழ்க்கை தத்துவத்துல நமக்கு விளக்குறாங்க. நோட்டு பேனா இருந்தா எடுத்து வச்சுக்கோங்க. வாழ்க்கை தத்துவம், வாழ்க்கையை பற்றிய உண்மை. இத மகரிஷி அவங்க 12 பிரிவுகளாக பிரிக்கிறார்கள். அதை எல்லாருமே எழுதிக்கணும். ஏன்னா அது முதல் தெளிவாகணும் நமக்கு. 12 பிரிவு. அதை நீங்க எப்படி எழுதணும்னா தேவைகள் அப்படின்னு முதல்ல போட்டுக்கணும். 12 பிரிவை அந்த ஒவ்வொரு ஒரு 3 பிரிவுக்கும் ஒரு ஹெட்டிங் கொடுக்குறாரு. 12 பிரிவுல ஒவ்வொரு 3 பிரிவுக்கு ஒரு ஹெட்டிங், 4 ஹெட்டிங். ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க, தேவைகள் அப்படின்னு எழுதிக்கோங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ஹெட்டிங். ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் என்ன? தேவைகள். அதுல 1ஆம் நம்பர்னு போட்டுட்டு பசி தாகத்தால் ஏற்படக்கூடிய தேவைகள் அப்படின்னு எழுதிக்கோங்க. இன்னைக்கு அந்த 12 நான் சொல்லி உங்களை எழுத வைக்கிறேன். அது மெயின், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது 12க்கு மேல ஒண்ணுமே இல்லைங்க எனக்கு தெரிஞ்சு. 12 புரிஞ்சா வாழ்க்கை முடிஞ்சது, அவ்வளவுதான். 1, பசி தாகத்தால் ஏற்படக்கூடிய தேவைகள் இல்லையா? அது எழுதிக்கோங்க. அதெல்லாம் நான் பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்றேன் 1 பை 1. எழுதிட்டீங்கன்னா நம்ம ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். 2வது தட்பவெட்ப ஏற்றத்தாழ்வால் ஏற்படக்கூடிய தேவைகள். தட்பவெட்ப ஏற்றத்தாழ்வு, சீதோஷண நிலை, இதைய நம்ம சமன் செய்து கொள்ளணும்னா நமக்கு சில தேவைகள் இருக்குது. 2. ஓகேங்களா? 3வது உடற்கழிவு உந்து வேகத்தால் ஏற்படக்கூடிய தேவைகள். உடற்கழிவு, உடல்ல இருந்து 14 விதமான கழிவுகள் வெளியேறுது இயற்கையில. இந்த கழிவுகள் ப்ராப்பரா வெளியேறணும். வெளியேறாம விட்டுருச்சு அப்படின்னா அது மிகப்பெரிய துன்பத்தை ஏற்படுத்திடும். அதனால அந்த கழிவுகள் வெளியேறதுக்கு முறையான இடமோ
வாய்ப்போ அதுக்கு வந்து நம்ம சரியா கொடுக்கணும். இந்த மூன்றும் தேவைகள். எழுதிட்டீங்களா? பசி தாகத்தால் ஏற்படக்கூடிய தேவைகள், தட்பவெப்ப மாற்றத்தால் ஏற்படக்கூடிய தேவைகள், உடற்கழிவு உந்து வேகத்தால் ஏற்படக்கூடிய தேவைகள். ஓகே. 2வது ஹெட்டிங் போட்டுக்குங்க. காப்புக்கள் 3. காப்புக்கள் 3. அது என்ன காப்புக்கள் 3? ஃபர்ஸ்ட் சொன்னது உடலுக்கானது தேவைகள். தேவைகள் இல்லாட்டி உடல் செத்து போயிடும். உடல் போயிடுச்சுன்னா நம்ம வந்த நோக்கம் வீணா போயிடும். சரிங்களா? இந்த காப்புகள் உயிருக்கானது. உயிரே போகக்கூடாதுங்கிறோம் இல்லையா? மரணம் பயம் எல்லாத்தையும் ஆட்டி படைக்குது. அப்ப அந்த உயிர் போகாம நம்ம பாதுகாக்கணுமா இல்லையா? இந்த பிறவி எடுத்துட்டோம், அது நீண்ட நாள் வாழ்ந்து நம்ம கர்மாவெல்லாம் கழித்து அந்த இறையுணர்வை பெறணும்னா உயிர் போயிடக்கூடாது. உயிர் போச்சு அப்படின்னா போச்சு, பிறவி எடுத்த பயன் போச்சு. சரி, அப்போ நமக்கு பாதுகாப்பு வேணும். அதுதான் காப்புகள் 3 அப்படின்னு மகிழ்ச்சி சொல்றாங்க. தேவைகள் 3 எழுதிட்டீங்க. காப்புகள் 3ல முதல் காப்பு இயற்கை சீற்றத்திலிருந்து காப்பு. எதுல இருந்துங்க? இயற்கை சீற்றத்திலிருந்து நமக்கு ஒரு காப்பு வேணும். இயற்கை பேரழிவுகள்லாம் நிறைய நடக்குது இல்ல, அதுல நம்ம உயிர் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுல போகக்கூடாது. அப்புறம் வேற்றுயிர் பகை. வேற்றுயிர் பகை, பிற உயிர்களால நம்ம உயிர் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்க உயிரை தவிர மத்த எல்லா உயிரும் பிற உயிர் தான். மனுஷனா இருந்தாலும் அது வேற்றுயிர் தானே. அது வேற்றுயிரோட பகையால நமக்கு உயிர் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 3வது தற்செயல் விபத்து, ஆக்சிடென்ட். தற்செயல் விபத்து, அதனாலே நமக்கு உயிர் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வேற்றுயிர் பகை, சாரி இயற்கை சீற்றம், அதுல இருந்து காப்பு வேணும். வேற்றுயிர் பகையிலிருந்து காப்பு வேணும். தற்செயல் விபத்துகளிலிருந்து நமக்கு காப்பு வேண்டும். சரிங்களா? இது உயிருக்கு. எழுதியாச்சா? இந்த 6மே எல்லா உயிர்களுக்கும் பொதுவானது. மனுஷனுக்கு மட்டும் இல்ல. ஆடு, மாடு, நாய், கோழி, 5 அறிவு, 4 அறிவு, 3 அறிவு, 2 அறிவு, ஓரறிவு வரைக்கும் இது பொது. சரிங்களா? எல்லா உயிர்களும் இந்த 6ஐயும் கடைபிடிச்சுதான் ஆகணும். எல்லா உயிர்களுக்குமான தத்துவம் இது. அப்ப இது டோட்டலா ஒரு பிராக்கெட் பண்ணி 6ஐயும் எல்லா உயிர்களுக்குமான தத்துவம், எல்லா உயிர்களுக்கும் பொது அப்படின்னு போட்டுருங்க. அடுத்த 6 தான் ஸ்பெஷல். யாருக்கு? ஒன்லி ஹியூமன் பீயிங்ஸ். மனுஷனுக்கு மட்டும் ஸ்பெஷல் அடுத்த 6. அதையும் எழுதிருங்க. எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு தெளிவாயிரும். அப்புறம் 1 by 1 நம்ம விளக்கிட்டே போகலாம். எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கிளாஸ்னா கிட்டத்தட்ட ஒரு 12 கிளாஸ் தேவைப்படும். பார்த்துக்கலாம். சரி, மனிதனுக்கான அந்த 6 விஷயத்துல ஹெட்டிங் வந்து அறநெறிகள் 3. இது நீங்க எழுதுறதுக்கு ஒன்றும் பெருசா இருக்காது, சிம்பிளா தான் இருக்கும். அறநெறிகள் 3. அறநெறிகள் 3. அறநெறிகள் என்னென்ன? ஒழுக்கம், கடமை, ஈகை. இந்த 3ம் அறநெறிகள். ஒழுக்கம், கடமை, ஈகை. ஈஸி தான். அதற்கு அடுத்தது 4வது ஹெட்டிங் அறிவின் படிநிலைகள் 3. அறிவின் படிநிலைகள் 3. அதுல 1 நம்பிக்கை.
அதாவது பக்தி அப்படின்னு வேணா எழுதிக்கோங்க பக்தர். பக்தி மார்க்கம். மார்க்கம் வேண்டாம், பக்தின்னு மட்டும் எழுதிக்கோங்க. உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன் நான். நம்பிக்கை. இரண்டாவது ஞானம். அது நம்பிக்கைன்னு எழுதிருக்கீங்களா? அப்ப நம்பிக்கை கீழே விளக்கம்னு எழுதிக்கோங்க. அதான் கரெக்ட். நம்பிக்கை விளக்கம். ஃபர்ஸ்ட் எழுதியிருக்கிறது நம்பிக்கை, அது ஈக்குவல் டு பக்தி. ரெண்டாவது விளக்கம், அது ஈக்குவல் டு ஞானம், ஞான மார்க்கம்னு வச்சுக்கோங்களேன். நம்பிக்கை விளக்கம், அதுல கடைசியா வர்றது முழுமை பேரு. இது இறை அனுபவம், முக்தி நிலை. பக்தி ஞானம் முக்தி அப்படி வச்சுக்கோங்க. சரியா? நம்பிக்கை விளக்கம் முழுமை பேர். இப்ப எல்லாம் ஒரு டைம் செக் பண்ணிடுறீங்களா? ஃபர்ஸ்ட்ல இருந்து. வாழ்க்கை தத்துவம் மொத்தம் 12, தேவைகள் 3, பசி தாகத்தால் ஏற்படக்கூடிய தேவைகள், தட்பவெட்ப மாறுதலால் ஏற்படக்கூடிய தேவைகள், உடற்கழிவு உந்து வேகத்தால் ஏற்படக்கூடிய தேவைகள். அடுத்தது காப்புக்கள் 3, இயற்கை சீற்றத்திலிருந்து காப்பு, வேற்றுயிர் பகையிலிருந்து காப்பு, தற்செயல் விபத்துக்களிலிருந்து காப்பு. இந்த 6ம் எல்லா உயிர்களுக்கும் பொதுவானது. மனிதனுக்கு மட்டும் சிறப்பானதாக சொல்லப்படுவது அடுத்த 6. அதுல அறநெறிகள் 3, ஒழுக்கம் கடமை ஈகை, அறிவின் படிநிலைகள் 3, நம்பிக்கை விளக்கம் முழுமை பேரு, பக்தி ஞானம் முக்தி. இவ்வளவுதாங்க. எழுதிட்டீங்களா? இவ்வளவுதான் மொத்த வாழ்க்கை தத்துவம். நான் சொன்னேன்ல ஃபர்ஸ்ட் எதுல தொடங்குதுன்னு. பசி தாகத்துல தொடங்குதா, சாப்பாட்டுல தொடங்குதா, கடைசி எங்க முடிஞ்சிருக்கு பாருங்க, முழுமை பேரு முக்தியில முடிஞ்சிருக்கு. இப்ப இறை முதல் இறை வரை அத்தனை விஷயம் இதுக்குள்ள நம்ம சிந்திக்க போறோம். கொஞ்சம் ஆழமா கேட்டுட்டு வாங்க, சரிங்களா? இதுல ஒவ்வொன்றும் நம்ம வாழ்க்கைக்காக மகான்கள் கொடுத்த ஆழமான உண்மைகளை, சத்தியங்களை இந்த தத்துவத்திலே நாம சிந்தித்து அதன்படி வாழ இருக்கிறோம். உண்மையின்படி வாழணும். எதற்காக உண்மை புரிந்து கொள்ளணும்னா, அதன்படி வாழ்ந்தீங்கன்னா துன்பம் இருக்காது. மயக்கம்தான் வாழ்க்கையில துன்பம். உண்மை துன்பமற்றது, எளிமையானதும் கூட. பொய் தான் கடுமையாக நீங்க கஷ்டப்பட வேண்டிய விஷயம். சரி, இப்போ தேவைகள் 3ஐ நம்ம தொடங்குவோம். எந்த அளவுக்கு போகுதோ அந்த அளவுக்கு போயிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். சரி, இப்ப வாழ்க்கை தத்துவத்துல முதல் தேவைகள். இப்ப உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆசை சீரமைத்தல் நான் ரீசெண்டா நடத்தி இருக்கிறதுனால இந்த தத்துவத்தை விளக்குறது எனக்கு கொஞ்சம் எளிமையா இருக்கும். சரிங்களா? ஏன்னா அதுலயே நாம தேவையா தேவையான்னு பலமுறை கேட்டிருக்கிறோம். இதெல்லாம் உனக்கு தேவையா அப்படிங்கிறது தான் இப்ப தேவை அப்படிங்கிறதுல. ஆக்சுவலா இந்த வாழ்க்கை தத்துவம் நடத்திட்டு தான் ஆசை சீரமைத்தல் நடத்தி இருக்கணும். பரவாயில்ல. சரி, இப்போ தேவைகள் 3. ஒரு மனிதன் இந்த பூமியில உயிர் வாழ்வதற்கு இந்த உடல் மிக மிக அவசியம் இல்லையா? உடல் இல்லாட்டி நம்ம உயிர் வாழ முடியாதுல்ல. பூமியில வாழ முடியாது. சூக்கும உலகத்துல வேணா வாழலாம். பட் இந்த உலகத்துல ஸ்தூல உடலோட தான் வாழ முடியும். உடல் எதற்காக எடுத்து வந்திருக்கிறோம்? வினைப்பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே நினைவாய் உடல் எடுத்தேன். ஆரம்ப காலத்துல உங்களுக்கு முதல் வகுப்புல அதுதான் பேசியிருப்போம் இல்லையா? ஏதோ பிறந்திருக்கிறோம். வினைப்பதிவு என்கின்ற சுமையை விடுத்து தூய்மை பெறுவதற்காக இந்த உடலை எடுத்து கொண்டு வந்திருக்கிறோம். வினைப்பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே நினைவாய் உடல் எடுத்தேன். நிலம் மீது விழுந்த பின்னே பிறந்ததுக்கு அப்புறம் என்னை மறந்தேன், என்னை மறந்துட்டேன். எந்த வினை மறந்தேன், நான் என்ன செய்யணுங்கிறத மறந்துட்டேன். இறைவா உன்னையும் மறந்தேன். மகிழ்ச்சிய புலம்புறார்.
இறைவா உன்னை மறந்துட்டப்பா. அப்ப எதுக்கு நம்ம பிறந்திருக்கிறோம்? இறைவனை உணர்வதற்கு பிறந்திருக்கிறோம். இது எல்லாருக்கும் தெளிவா இருக்குல்ல? வாழ்வின் நோக்கம் இதுல டவுட் இல்லைல்ல உங்களுக்கு? நீங்க எதுக்கு பிறந்திருக்கிறீங்கன்னா இறைவனை உணர்வதற்காக பிறந்திருக்கீங்க. இறைவன் யார்? நீங்க தான். அப்போ இன்னொரு விதத்துல சொன்னா தன்னை உணர்வதற்காக பிறந்திருக்கிறோம். ஆக்சுவலா நமக்கு பிறப்பு இறப்பே கிடையாது. இந்த உடல் பிறந்திருக்கிறது. அதைத்தான் நம்ம பிறந்திருக்கோம்னு சொல்றோம். சரிங்களா? இந்த ஆத்மா தன்னை உணர்வதற்காக இந்த உடலிலே இணைந்திருக்கிறது. அதைத்தான் பிறப்பு என்று சொல்றோம். ஆக்சுவலா நமக்கு பிறப்போ இறப்போ ஒண்ணும் கிடையாது. நாம பிறக்க போறதும் இல்ல, இறக்க போறதும் இல்ல. பிறப்பு இறப்பிற்கு அப்பாற்பட்டவங்க நாம. பட் நம்மளுடைய அந்த உண்மை நிலையை நாம உணரணும். அதற்கு இந்த உடல் நமக்கு தேவையாக இருக்கிறது. ஏன்னா இந்த உடலை கொண்டுதான் அந்த ஆத்மா பல்வேறு விதமான கர்ம வினைகளை உருவாக்கி வச்சிருக்கு. அப்ப இந்த உடலை கொண்டுதான் அந்த ஆத்மா கர்ம வினைகளை கழிக்கணும். புரியுதுங்களா? நீங்க ஒரு இடத்துக்கு போகணும்னா ஒரு வாகனம் வேணும்ல. கடலை கடக்கணும்னா ஒரு படகு வேணும்ல. அது மாதிரி படகு ஓட்டி இருக்கிறாரு. பட் கடலை கடக்க முடியாது. படகு வேணும் நாம கடக்கறதுக்கு. அது மாதிரி படகோட்டி யாருன்னா ஆத்மா. படகு எதுன்னா உடல். அப்ப படகோட்டிக்கு படகு நல்லா இருந்ததுன்னா சீக்கிரமா கடந்துருவார். படகு டேமேஜா இருந்ததுன்னா கடக்க முடியாது. படகு ஓட்டையாச்சுன்னா படகு ஓட்டி கடல்ல மூழ்கி அவர் செயல்பட முடியாது. அது போல இந்த ஆத்மா இந்த உடலை கட்டி கொண்டு வந்திருக்குது. எதுக்கு வந்திருக்குதுன்னா இறைவனை உணர்வதற்காக வந்திருக்குது. அம்மா வயிற்றுக்குள்ளேயே அது சங்கல்பம் பண்ணிடுச்சு. அப்பாவோட உயிரணு அம்மாவோட கருமுட்டையோட இணையும் போது 2 உயிரும் பேசிக்கிச்சு. டேய், நான் என்னோட கர்மாவை கழிக்கிறதுக்கு வந்துட்டேன் அப்படிங்குது. ஓ அப்படியா, நானும் அதுக்கு தான் வெயிட்டிங். கம் கம் அப்படின்னு ஜாயிண்ட் ஆகி 2ம் கூட்டு போட்டுருச்சு. 2னோட கர்மாவும் ஒன்னா சேர்ந்துக்குச்சு. சரி, நம்ம 2 பேரும் சேர்ந்தாதான் உடல் உருவாக முடியும். இல்லாட்டி உடல் உருவாகாது. உடல் உயிர் எல்லாம் இதெல்லாம் உருவாகிறப்பதான் நாம நல்ல வினைகளை செய்து நம்ம கர்மாவை கழித்து கொள்ள முடியும். அப்படின்னு 2ம் சேர்ந்ததே அதுக்கு தான். அப்ப அதுக்கு ரொம்ப தெளிவு இருக்கு. ஏன்னா உள்ள அதுக்கு மயக்கம் இல்லை, மாயை இல்லை, அறிவு நிலையில் இருக்கு, தூய நிலையில் இருக்கு. அப்ப அது தெரிஞ்சிருச்சு. இந்த 2ல இருக்கிற கர்மா என்னங்கிறது அதுக்கு தெரியும். இந்த 2 கர்மாவையும் கழிக்கிறதுக்கு எந்த மாதிரி உடலை கட்டினா சரியா இருக்குமோ அது அந்த மாதிரி உடலை கட்டிக்கிட்டு. அது ஊனமான உடலா வேணுமா, ஊனமற்ற உடலா வேணுமா, நெட்டையான உடலா வேணுமா, குட்டையான உடலா வேணுமா, கருப்பா வேணுமா, வெள்ளையா வேணுமா, சரிதானுங்களா? அதுல இருக்கிற கர்ம வினைக்கு தகுந்த மாதிரியான உடலை அது கட்டிக்கொள்கிறது. சரிங்களா? அது எதுதான் கட்டுது? அந்த உயிர் தான் கட்டுது. அதுக்கு தெளிவா இருக்குது. இந்த பிறவியில இறையுணர்வை பெறணும். அப்ப அதுக்கு எனக்கு எந்த மாதிரியான உடல் இருக்கணும், எந்த மாதிரியான குணம் இருக்கணும், மனம் இருக்கணும் அப்படிங்கிறத அம்மா அப்பாவுடைய கருவமைப்பு பதிவை பேஸ் பண்ணி அது ஒரு கட்டடம் கட்டுது. அதுதான் நம்ம உடலா வந்திருக்கு. அப்ப இந்த உடல் எடுத்த நோக்கம் என்ன? கர்மாவை கழித்து விட்டு இறைவனை உணர்வதற்கு உடல் எடுத்திருக்கிறோம். கரெக்டா? இது வாழ்வின் நோக்கம். இந்த நோக்கத்தை அடையிறதுக்கு தான் வாழ்க்கை தத்துவம். அப்போ இந்த உடலை நம்ம பாதுகாக்கணும். உடல் போச்சுன்னா எல்லாமே போச்சு. உடலை பற்றி நிறைய நம்ம பேசியிருக்கிறோம். உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் திடம்பர மெஞ்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பு போயிடுச்சுன்னா என்ன போயிடும்? உயிர் போயிடும். உயிர் போயிடுச்சுன்னா நீங்கள் இறை உணர்வை பெற முடியாது. அதனால் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்று திருமூலர் பாடுறார். மகரிஷியும் நிறைய
பயிற்சிகள் நமக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க உடல் ஆரோக்கியத்திற்கு. ஏன்னா உடல் நலம் இல்லாட்டி எதையுமே பண்ண முடியாது. அதை பத்தி நம்ம நிறைய விளக்கங்கள் பார்த்துட்டோம். சரி, அப்ப அந்த உடலினுடைய முக்கியத்துவம் நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். உடம்பு போச்சுன்னா மொத்தமும் போச்சுன்னு மட்டும் புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? உடம்பு போச்சுன்னா மொத்தமும் போச்சு. ஏன்னா உடல் போச்சுன்னா உயிர் போயிரும். உடல் போச்சுன்னா மனம் போயிரும். உடல் போயிடுச்சுன்னா ஆன்மா இறையுணர்வு பெற முடியாம போயிரும். உடல் போயிடுச்சுன்னா உறவுகள் போயிரும். உடல் போயிடுச்சுன்னா இன்பங்கள் போயிரும். உடல் போனா எல்லாம் போயிரும். சரியா? அப்ப அந்த உடலை நன்றாக பாதுகாக்க வேண்டியது ஒரு மனிதனுடைய முதல் கடமை. முதல் கடமை, ஃபர்ஸ்ட் டியூட்டி. சரிதானுங்களா? முதல் கடமை, முக்கிய கடமை என்ன? இந்த உடலை நன்றாக பேணி பாதுகாக்க வேண்டும். அப்ப இந்த உடல் இயற்கையில உருவாயிருக்கு இல்லையா? இயற்கையில இந்த உடல் உருவாயிருக்கு. இந்த உடல்ல இயக்கம் நடக்குது. என்ன இயக்கம் நடக்குது? உடலுக்கு உள்ள நிறைய இயக்கங்கள் நடக்குது. என்ன உடலுக்குள்ள இயக்கம்? உடல்ல உள் உறுப்புகள் எல்லாம் இயங்கிக் கொண்டிருக்கிறது இல்லையா? உடலுக்குள்ள உள்ளுறுப்புகள் எல்லாம் இயங்குது. அதுல ஒரு ஆற்றல் செலவு வந்து நடக்குது. உள்ள ஹார்ட், லங்ஸ், சாப்பாடு போட்டா அரைக்கிறது, கிட்னி கழிவை தள்ளுறது, எல்லா வேலையும் நடக்குது இல்லைங்க. அப்ப அந்த வேலை நடக்கிற அளவுக்கு என்ன ஆகுது? ஆற்றல் செலவாகும். இப்ப வீட்டுல கரண்ட் செலவாகுதா இல்லையா? லைட்டு, ஃபேன் எல்லாம் ஓடுறப்ப, மிக்சி கிரைண்டர் எல்லாம் ஓடுறப்ப, அந்த மாதிரி இந்த உடலுக்கு உள்ள ஒரு இயக்கம் நடக்குது. அதுல நிறைய ஆற்றல் செலவாகுது. ரெண்டாவது, நாம வேற இயங்குறோம். நான் இப்ப பேசிட்டே இருக்கிறேன். எவ்வளவு ஆற்றல் செலவாகுது? நீங்க கேட்கறீங்க, கேட்கறப்போ ஆற்றல் செலவாகுது. ஒன்ன பார்க்கிறோம், பார்க்கறப்ப ஆற்றல் செலவாகுது. அப்ப புலன்கள் மூலமாகவும் ஆற்றல் செலவாயிட்டே இருக்குது. உடலுக்கு உள்ள இருக்கிற உறுப்புகளோட இயக்கத்துல ஆற்றல் செலவாகுது. புலன்கள் மூலமாக ஆற்றல் செலவாகுது. மூளை வழியா வேற சிந்திக்கிறோமா, அது இதையும் நினைக்கிறோமா, கோவப்படுறோம், டென்ஷன் ஆகுறோம், அதுல ஆற்றல் நிறைய செலவாகுது. இப்படி நிறைய வழிகள்ல நமக்கு செலவு நடந்துட்டே இருக்கு. செலவு எதுல இருந்து ஆகுது? இந்த உடல்ல இருந்து செலவாயிட்டே இருக்கு. அப்ப உடல்ல இருந்து செலவாகும் போது இந்த உடலோட எனர்ஜி என்ன ஆகும்? குறையும். அப்ப எனர்ஜி குறையிறப்ப நீங்க ஏதாவது கொடுத்து ஈடுகட்டணும்ல. இல்லாட்டி என்ன ஆயிரும்? அந்த எனர்ஜி குறைஞ்சு 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 உடல் செத்து போயிடும் இல்லையா? சாப்பிடாம இருந்தீங்கன்னா என்ன ஆகும்? இறந்துருவோம். அப்போ இந்த உடல்ல இந்த ஆற்றலை வந்து நீங்க முழுசா வச்சுக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் தேவை. சரிங்களா? அப்ப இந்த உடல்ல நிறைய ஆற்றல் செலவு நடந்துட்டே இருக்குது. நம்ம செலவு பண்ணிட்டே இருக்கிறோம். அப்ப அந்த செலவு பண்ணும்போது அதுக்கு ஒரு வரவு கொடுக்கணுமா இல்லையா? இல்லையா? பேங்க்ல இருந்து எடுத்து செலவு பண்றீங்கன்னா அதுக்கு ஏதாவது நீங்க டெபாசிட்ல போட்டா தானே எடுத்து செலவு பண்ண முடியும். அது மாதிரி இப்போ இந்த உடலுக்கு எப்படி எனர்ஜி கொடுக்கறது அப்படின்னா, உணவு, நீர், இந்த இரண்டின் வழியாக நம்ம உடலுக்கு சில தேவைகள் ஏற்படுது. இப்ப எனர்ஜி குறைஞ்ச உடனேயும் நம்ம உடம்புல பசி அப்படியே கப 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 கபன்னு வரும். வருதா? சரிங்களா? இன்னைக்கு மத்தியானம் ஆயிடுச்சு அப்படின்னா நல்லா பசிக்கும். ஏன் பசிக்குது? இந்த உடல்ல ஆற்றல் விரயமாயிருக்குது. அந்த ஆற்றலை சமப்படுத்தணும். அந்த ஆற்றலை சமப்படுத்துறதுக்கு இந்த உடல் ஏதாவது போடு போடுன்னு சொல்லுது. அதுதான் பசி. உடம்புல இருக்கிற எல்லா செல்களும் என்ன பண்ணுது? அட தம்பி, எனர்ஜி பத்தலப்பா, ஏதாவது வயிற்றுல வாயில போடு. சரியா சாப்பிட்டீங்கன்னா அது சாப்பாடை நான் என்னவா மாத்திக்குவேன்? எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? அதாவது இப்போ பெட்ரோல் வண்டி ஓடுது, காரோ பைக்கோ வச்சிருக்கீங்க, ஓட்டுறீங்க.
ஓடுறதுக்கு எனர்ஜி செலவாகுது இல்லையா? அப்ப என்ன பண்றீங்க? பெட்ரோல் போடுறீங்க. பெட்ரோல் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகி வண்டி ஓடுது இல்லையா? பெட்ரோல் தீர்ற வரைக்கும் வண்டி ஓடும். அது மாதிரி நம்ம உடம்புக்கு கொஞ்சம் சாப்பாடு தேவை. பசியால நமக்கு பசி உணர்வு வரும்போது உணவு அப்படிங்கிறது நமக்கு ஒரு தேவை. சரிங்களா? ரைட்டு. அதுக்கு அடுத்தது பசி வரும்போது நாம் என்ன பண்ணணும்? உணவை அருந்தணும். பசி வரும்போது உணவு அருந்துறோம். அதே போல தாகம் எடுக்கிறப்ப தண்ணி குடிக்கிறோம் இல்லையா? தாகம் எடுக்கும்போது தண்ணி குடிக்கிறோம். இந்த இரண்டுமே நம்முடைய தேவை. இந்த இரண்டையும் கட்டாயமா நம்ம என்ன பண்ணி ஆகணும்? பூர்த்தி பண்ணி ஆகணும். வேற வழியே இல்ல. இந்த 2 தேவையும் நிறைவேற்றினீங்கன்னா தான் உங்களால உயிர் வாழ முடியும். இதுல ஏதாவது மாற்று கருத்து இருக்கா? மாற்று கருத்து இல்ல. அப்ப பசி தாகத்தால் ஏற்படக்கூடிய தேவைகளை நாம் சரியாக, முறையாக, காலத்தே பூர்த்தி செய்ய வேண்டும். இதுதான் முதல் தத்துவம். சரிங்களா? சாப்பாட்டை எல்லாம் அலட்சியம் எல்லாம் பண்ண முடியாது. மகிழ்ச்சி சொல்லுவாங்க, நீங்க சிவநிலையவே அடைந்துட்டாலும் பசி வந்தா சோறு தான் திங்கணும். சரிதானுங்களா? வேற வழி எல்லாம் கிடையாது. அப்போ பசி தாகம் இதனால் நமக்கு தேவைகள் ஏற்படுகிறது. இந்த உடல் ஆற்றல் குறையும் போது இந்த உடலே ஒரு உணர்வை உங்களுக்கு கொடுக்கும். பாருங்க, உணவு தேவைன்னு மகிழ்ச்சி சொல்லல. அதுதான் மகிழ்ச்சியோட ஞானம். உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இருப்பிடம்னு நம்ம சும்மா அடிப்படை தேவைகள் அடிச்சுடுவோம். கரெக்டு தான். உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இருப்பிடம் தான் தேவைதான். பட் அதை மகிழ்ச்சி தெளிவா சொல்றாங்க பாருங்க. பசி தாகத்தால் ஏற்படக்கூடிய தேவையைத்தான் நாம பூர்த்தி செய்யணும். பசிக்காம தாகம் எடுக்காம நீங்க சாப்பிட்றதோ தண்ணி குடிக்க வேண்டியதோ வாழ்வினுடைய நோக்கத்திற்கு பொருத்தமானதாக இருக்காது. அது வாழ்வினுடைய நோக்கத்திற்கு எதிரானது. இப்ப நம்ம சொல்றது எல்லாமே நீங்க அதை அப்படியே நீங்க உங்க வாழ்க்கையோட ஒப்பிட்டு பார்த்துட்டே வரணும். மாற்ற வேண்டிய இடத்துல மாற்றிக்கணும். சரிங்களா? இப்போ பசி தாகத்தால் ஏற்படக்கூடிய தேவையை நாம் நிறைவு செய்தே ஆக வேண்டும். நிறைவு செய்தே ஆகணும். மறுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க உடல் நலம் பாதிக்கப்படும். உங்க உடல் ஆற்றல் பாதிக்கப்படும். அந்த உடல் பாதிக்கப்படுவதன் மூலமாக உங்களுடைய உயிர், மனம், ஆன்மா எல்லாமே பாதிக்கப்படும். அப்ப உங்களுடைய வாழ்வினுடைய நோக்கம் தடைப்படும். சரிங்களா? இப்ப வாழ்வினுடைய நோக்கம் இறைவனை உணர்றதுக்கு முதல் நம்ம செய்ய வேண்டியது என்ன? பசி தாகத்தால் ஏற்படக்கூடிய தேவைகளை காலத்தே சரியாக, அளவோடு, முறையோடு சமன் செய்து கொள்ள வேண்டும். சரி, இங்க இருக்கிற நுட்பம் என்ன அப்படின்னா, பசிச்சாதான் சாப்பிடணும். அதுதான் நுட்பம். தாகம் எடுத்தாதான் தண்ணி குடிக்கணும். அதுதான் அங்க முக்கியம். இப்போ நம்ம அந்த உணவை பத்தி பேசுறப்ப நிறைய அதை பத்தி பேசியிருக்கிறோம். இருந்தாலும் இந்த இடத்துல சும்மா டச் பண்ணி விடுறேன் நான். ஓகே, காலம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சரி, இதுல இன்னும் நிறைய பேச வேண்டியது இருக்கு. நம்ம ஒவ்வொன்னா பார்ப்போம். சரிங்களா? இது பெரிய சப்ஜெக்ட்னு சொல்லிட்டேன் நான். இன்னைக்கு நீங்க ஒன்றை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. பசி தாகத்தால் ஏற்படக்கூடிய தேவைகளை நாம் கட்டாயமாக நிறைவு செய்ய வேண்டும். அப்ப அதை நிறைவு செய்யும் போது அளவோடு, முறையோடு நிறைவு செய்ய வேண்டும். அதான் அளவு முறை. உணவில அளவு முறை நமக்கு சொல்லியிருக்கிறோம் இல்லையா? நீரை குடிக்கிறதுல அளவு முறை சொல்லியிருக்கிறோம். முன்னாடி போனீங்கன்னா இயற்கை தத்துவம், இயற்கை வாழ்வியல்ல நம்ம உணவு எப்படி சாப்பிடணும்,
எந்த அளவோட சாப்பிடணும், எந்த முறையோட சாப்பிடணும், தண்ணி எப்படி அளவா குடிக்கணும், எந்த அளவு முறையோட தண்ணியை பயன்படுத்தணுங்கிறதெல்லாம் நிறைய விளக்கம் இருக்கிறோம். அதை இது போனா ஐயா வாழ்க வளமுடன். வாய்ஸ் பிரேக் ஆயிடுச்சுங்க ஐயா. வாய்ஸ் இப்பதான் பிரேக் ஆகுமா? இப்போ ஒரு நிமிஷம் ஐயா. அந்த அளவு முறை சொன்னீங்கல்ல கடைசியில. என்ன சொன்னோமா? ஒரு நிமிஷம். ஓகே ஓகே, சரி சரி அன்பர்களே, அவ்வளவுதான். இந்த பசி தாகத்தால் ஏற்படக்கூடிய தேவையை சரியாக முறையாக சமன் செய்து கொள்ளணுங்கிறது மட்டும் நீங்க மனசுல வச்சுக்கோங்க. தேவை இல்லாமல் பசிக்காமல் சாப்பிடக்கூடாது, பசிக்காமல் தாகம் எடுக்காமல் தண்ணீர் அருந்தக்கூடாது. இப்படி செஞ்சீங்கன்னா இது வாழ்வினுடைய நோக்கமான இறையுணர்வுக்கு எதிராக மாறிவிடுகிறது. அது எப்படி மாறுது, அதனால என்னவெல்லாம் துன்பம் வருதுங்கிறதெல்லாம் நம்ம அடுத்த வகுப்புல ஆழமா சிந்திப்போம். சரி, இதோட நம்ம இந்த வகுப்பை நிறைவு செய்து கொள்வோம். எல்லாரையும் வாழ்த்தி வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் ஓங்கி இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேர், அறிவில் உயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறுமை எனும் பேறு 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க.